30-60 கிடையாது. அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? 100% கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற சபையாக இருக்கணும்ல. கேட்டதுக்கு கதவை திறக்கிற சபையாக இருக்கணும்ல. அந்த வார்த்தை எனக்குள்ளே வந்துச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக கதவை திறந்துருவேன்ல. அப்போது வேத வாக்கியத்தை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் இருதயங்களை அவர் திறந்தார் அப்படின்னா வசனம் சொல்லுது, அந்த வேத வாக்கியம் போய் என்ன செய்யணும்? இருதயத்தை திறக்கணும். திறந்தாதான் அந்த வசனத்துக்கான வல்லமைன்னு அர்த்தம். அந்த சாவி அந்த இருதயத்தின் கதவை திறந்திருக்குன்னு அர்த்தம். அப்போது ரூபவதி யாரு? அந்த வசனத்தை கேட்டு திறந்து ஒருத்தர் ஓடி வரப்பார், அவளை பார்த்து சொல்கிறாங்க, ஸ்ரீகளுக்குள் ரூபவதியே. அப்போ கன்னிமாடத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்ட நீங்களும் நானும் வெளியே சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டு விட்டு தான் உள்ளே வந்திருக்கிறோம். அது ஒரு வகையான ரூபவதி. ஆனால் இது மட்டும் போதாது. கன்னிமாடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இது கன்னிமாடம், ராஜாவுடைய ஸ்திரீயை பத்திரமாய் பாதுகாக்கிற கன்னிமாடம் இது.